மலையென உயிர்களுக்கருள மலைமகளாய உந்திருக்காயார் மழையென உயிர்களுக்கருள மலைதோறும் இருக்கும் திருத்தம்பி மலைவர உயிர்களுக்கருள மலையென எங்கும் இருந்தருள் செய்யும் மாணிக்க விநாயக போற்றி. மலையென எங்கும் இருந்தருள் செய்யும் மாணிக்க விநாயக போற்றி. அருள் பெற்ற பெரியோர்கள் அநேகருண்டு. ஆனாலும் பதஞ்சலியார் புலியைப் போல தெருள் பெற்ற மாமுனிவர் உலகில் இல்லை. தென்திசைக்கோர் பெருஞ்செல்வன் தேடித் தந்தார். பொருள் பெற்ற திருக்கூத்து போனம் உய்ய பூரணி கண்டுள மகிழ புரிந்து வைத்த இருள் பெற்ற உலகினுக்கு ஒளியை தந்த இருமுனிவர் கடல் வாழ்த்தி இனிது வாழ்வா. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதை. பதஞ்சலி வியாக்கிரபாதர் திருவடி வாழ்க. சைவ சமய சந்தானாச்சாரியர்கள் திருவடி வாழ்க. அருளே வடிவாகிய உச்சீவநாத சுவாமி பாலாம்பிகை அஞ்சனாட்சியுடைய பெரும் கருணையினாலே இந்த கும்பாபிஷேக விழா என்கின்ற ஒரு சிறப்பான இந்த நாளிலே வேதம் ஆகமம் முதலான நூல்களை பற்றி பேசுவதற்கு திருவருள் கூட்டியுள்ளது. அதிலே அடியேன் வேதத்தை பற்றி பேசுகிறேன். ஆகமத்தை பற்றி கார்த்திகேய சிவன் குமாரவயலூர் கார்த்திகேய சிவன் ஆகமத்தை பற்றி பேசுகிறார்கள். நீங்க இந்த சொற்பொழிவை எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது. வேத ஆகமம் என்கின்ற தலைப்பிலே எங்கேயும் தலைப்பே போட்டுக்க மாட்டாங்க. வேதம் வேண்டாங்கிறேன் ஆகமம் வேண்டாங்கிறான், அவர் எப்படி போடுவான்? வேதம் வேண்டாம் ஆகமம் வேண்டாம்னு சொல்றது எப்படி இருக்கும்? இங்கேதான் இந்த சன்னிதானத்தின் மூலமா நடக்கிற இந்த விழாவிலே இந்த வேதம் ஆகம். வேதம் இல்லையானால் ஆகம் இல்லையானால் நூலே இல்லை. சிவபெருமான் செய்த உபகாரங்கள் எண்ணில்லாதன. உலகத்தை தந்தான், உடம்பை தந்தான், வாழ்வதற்கு உலகத்திலே பொருளை தந்தான். இதெல்லாம் பொது உபகாரம். இது எல்லாருக்கும் அவன் கொடுக்கின்ற செய்த உபகாரம். அதற்கு மேலே உயிர்கள் உயர்வை அடைவதற்காக, தன்னை சேருவதற்காக, பேரின்பத்தை பெறுவதற்காக அவன் அருளி செய்த நூல்கள் வேத சிவாகம். வேத சிவாகம் எல்லா சமயங்களுக்கும் மனிதர்களாலே நூல்கள் ஆக்கப்பட்டது. மனித வர்க்கத்தார் நூல்களை செய்தார்கள் மற்ற சமயங்களுக்கு. சைவ சமயத்துக்கு பரம்பொருளாகிய பரமேஸ்வரனே நூல் எழுதிச்சிருக்கான். அதனால சைவ சமயம் உயர்ந்தது. சைவத்தின் சமயம் வேறில்லை என்றால் அதற்கு பிரமாணம் இருக்க வேண்டும். அந்த பிரமாண நூல் தான் வேதம் சிவாகம். இந்த வீடு என்னுடைய வீடு என்று சொன்னால் அதுக்கு என்ன இருக்கணும்? பத்திரம் இருக்கணும். இந்த வீடு என்னுடைய வீடுன்னு சொன்னா என்ன கேப்பா? எங்க இருக்காடு பத்திரம். அது போல சைவம் உயர்ந்தது என்றால் அந்த சைவத்துக்கு பிரமாணமாக இருக்கின்ற நூல் வேத சிவாகம். அது யார் அருளி செய்யப்பட்டது? பேரறிவாய் ஞானமே வடிவாய் எல்லையில்லாத கருணையுடையவனாய் இருக்கிற பரமேஸ்வரன் அருளி செய்தது. அதுதான் முதல் நூல். வேறு அந்த நூல் இல்லைன்னா எந்த நூலும் இல்லை. மேகம் மழை பொழியவில்லைன்னு வச்சுக்க, எங்கேயும் தண்ணீர் இருக்காது. அதனாலே வேத சைவம், வேதம் வைதிக சைவம்னு சொல்றது, வைதிகம் என்று சொல்லுவது, ஆகமத்தை சைவம் என்று சொல்லுவது. அதனால வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேத நூல்
சைவ நூல்னா ஆகமம். வேத நூல் சைவ நூல் என்று இரண்டே நூல்கள். வேறுரைக்கும் நூல் இவற்றின் விரிந்த நூல்கள். மற்ற சொல்லுகிற நூலெல்லாம் இதிலிருந்து வந்தது. வேதசாரம். இப்ப திருமுறையை என்ன சொல்லுவோம்? தேவாரம் வேதசாரம். தேவாரம் வேதசாரம். தேவாரத்துக்கு மூல நூல் உண்டு, வேதத்துக்கு மூல நூல் இல்லை. வேதத்துக்கு மூல நூல் இல்லை, வேதத்துக்கு மூல நூல். புரியுதா? இப்ப ஞானசம்பந்தர் அருளாளர்கள் பாடிய திருமுறைகள் இருக்கே, அதெல்லாம் வேத சிவாகமத்தினுடைய சாரம். சரியா? அந்த வேதத்துக்கு ஆகமத்துக்கு மூல நூல் உண்டானா இல்லவே இல்லை. என்ன காரணம்? யாரும் தனக்கு மூலம் இல்லாதவனாக எல்லாருக்கும் மூலமாக இருக்கிற பரமேஸ்வரன் அருளி செய்தபடியினால அந்த நூலுக்கும் மூலம் இல்லை. மூலம் இல்லாதவனாய் சிவனுக்கும் மூலம் இல்லை. அவன் அருளி செய்த வேதத்துக்கும் மூலம் கிடையாது. திருமுறைக்கு மூல நூல் வேதமாகும். திருமுறைக்கு வேத நூல் மூலம் வேதமாகும். ஆதலினால் திருமுறைதான் வேதசாரம். திருமுறைக்கு மூல நூல் வேறு இல்லை. பேராளன் சிவனுக்கு மூலமில்லை. சிவனுக்கு மூலமில்லை. அருமறையும் ஆகமமும் மூலமில்லா அநாதி சிவன் அருளினான். அதனால் நல்ல திருநூல்கள் நமக்கு அதிகம் கிடைத்தது. அம்மா பிஞகனை பாடியருள் பெருவும் நாவை. வேதம் முதல் ஆகமம் பிறவிதனில் மிக கற்ற அதன் விளைவால் தமிழ்நாடு சீரமிகு திருமுறையை பாடியுள்ளார். சிவன் அவர் உள்ளம் தன்னில் என்று வேதத்தின் உட்பொருளை தமிழில் பாட மிகப்பெரிய திருவருளை அள்ளித்தந்தான். ஆதலினால் திருமுறைதான் வேதம் தன்னை அதிகமாய் மிக போற்றி பாடுதம்மா. திருமுறை வேதத்தை போற்றி பாடுகிறது. திருமுறையை போற்றுகிறவன் வேதம் வேண்டாம். அது ஒரு பெரிய மெய்ப்பொருளாவது நாதன் நாமன் வச்சிவாயமே. வேத மோதி வெண்ணூல் உண்டு வெள்ளை எருதேறி வேத மொழியர் வெண்ணீர்த்தர் செம்மேனியர் வேத பொருள் வாடி அப்பொருளா மாவாடி விடையின் மேல் வருவானை வேதத்தின் பொருளானு. எத்தனை இருக்கு. அதனாலே வேதம் எத்தனை என்றால் எத்தனை 4 இருக்கு. யஜூர் ஜாமம் ஆதரவனம். அது பரமேஸ்வரன் தன்னுடைய 5 முகங்களிலே 4 முகத்தாலே 4 வேதத்தையும் உச்சி முகத்தாலே ஆகமத்தையும் அப்படி செய்தார். தற்புருஷ முகத்தினாலே இருக்கு வேதம். அது 21 சாகை. அதுக்கு மேலே அகோர் முகத்தினாலே யஜுர்வேதத்தை அப்படி செய்தார். இருக்கு யஜுர். அதுக்கு மேலே சாம வேதத்தை மேற்கு முகத்தினாலே அப்படி செய்தார். அப்புறம் வடக்கு முகம் இருக்கிறதே சத்யோசாகம், அதில் அதர்வண வேதத்தை அப்படி செய்தார். புரிஞ்சுதா? 4 முகத்தாலே 4 வேதங்கள் 1131 சாகை உடையது. 1131 சாகை உடையது வேதம். புரிஞ்சுதா? எல்லாம் வடமொழியில் இருக்கிறது. அந்த வேதத்தினாலதான் மற்ற நூல்கள் எல்லாம் வந்தது. வேதத்தை விட்ட அறமில்லை. வேதத்தில் ஓதத்தாக அறம் எல்லாம் கூட தர்க்கவாதத்தை விட்டு மதிங்கர் வளம் பெற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. அதனால வேதத்தினுடைய பெருமை சொல்லி முடியாது. வேதத்திலே எல்லாம் சொல்லி இருக்குது.